நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திர கன மகிமை உண்டாகட்டும். ஆமேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். ஏசப்போட ஜெயம் நம்மோட ஜெயம். அதனால் எப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? ஜனநாயக கடமையை செய்கிறது நம்முடைய கடமையும் பொறுப்பும் கூட, இல்லைங்களா? ஆமேன். நான் கூட ஓட்டு போட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிறவர் நம்முடைய தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்குன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் பைபிள் படி யார் பதவியில் இருந்தாலும் அது தேவனால் நியமிக்கப்பட்டவங்கன்றது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் வேதத்தின்படி. அதனால் யார் வந்தாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம், அவங்க நீதியாக மக்களை அரசாளனும் ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபிக்க சொல்லி வேதம் சொல்லியிருக்கு நமக்கு, இல்லைங்களா? அதனால் யார் வந்தாலும் தேவ அனுமதியோடு தான் வருவாங்க. அவங்க இருதயம் கர்த்தர் கையில் இருக்குது. அவங்க என்ன நன்மை செஞ்சால் அவங்களுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஏன்னா அவங்க கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு வேதம் சொல்லுது. அதே மாதிரி தீமை செஞ்சால் கூட கர்த்தர் அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற சிக்ஷையும் அவங்களுக்கு கிடைக்கும். மனிதனை நம்ம ஏமாற்றலாம், படைத்த கர்த்தரை, ராஜாவாக்கினவரை, ஜீவனை கொடுத்தவரை நம்ம ஏமாற்ற முடியாது, இல்லையா? ஆமீன். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எதுக்குமே பயப்படாமல் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அவர் அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. தற்காலிகமாக நம்ம இங்கே இருக்கிறோம். நிரந்தரமான நம்மளுடைய தேசத்துக்கு, பரலோக தேசத்துக்கு ஏசப்பா அவருக்காக காத்திருக்கிற நமக்காக சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் ஆயத்தமாக இருக்கலாம். மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தலாம். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, அதாவது இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்காதவங்க, எல்லா தெய்வத்தோட இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாருமே இயேசு ஒருவரே மெய்யான தேவன். அவர் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்தவர். நமக்காக தான் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், நமக்காக தான் உயிரோடு வந்தார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் வரும்போது உங்களையும் அவரோட கூட சொர்க்கத்துக்கு, மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது இலவசமாக கிடைக்கிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கிடைக்கிறத ஒரு நாளும் இதை கேட்கிற என்னுடைய தகப்பன் தாயின்மார்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் விட்டுடாதீங்க அப்படின்னு உங்களை அன்பாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சாய்ஸு தான், கட்டாயம் கிடையாது. நான் அதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாய்ஸ். இதை விட்டுடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஆமேன். அதனால் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. ஏசப்பா இந்த உலகம் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நம்மோட கூடவே இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்கு தத்தத்தெல்லாம், வார்த்தையெல்லாம் ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் வேதத்தை நல்லா படிங்க, வேதத்தை வாசிங்க, ஜெப நேரத்தை கூட்டுங்க, தேவனை துதிங்க, பாடுங்க, காதில் அதிகமாக தேவ வசனத்தை கேளுங்க. கண்ணு எப்போ பாரு தேவனுடைய காரியத்தை பார்க்கணும். இந்த காது தேவனுடைய காரியத்தை கேட்கும் போது நமக்குள்ளே பயம் வராது, நமக்குள்ளே கலக்கம் வராது, நம்ம தைரியமாக இருப்போம். இந்த வசனம் தான் நம்மளை காக்கிறது. இந்த சத்திய வசனம் தான் ஏசப்பா. அல்லேலூயா. அவர் தான் ஆவியானவர். அவர் செஞ்ச நன்மையை நினச்சி துதிங்க, சோத்துறீங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
ஆமேன். நம்ம வந்து நேராக வேத தியானத்துக்கு போகலாம். நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் வரலையும் நம்ம தியானிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம். மகிமையான காரியங்களை ஏசப்பா நமக்கு அதில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், அது வந்து மத்தேயு 5, 6, 7 வந்து மலை உபதேசம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், அந்த மலை உபதேசங்களை ஒரு மனிதன் வந்து கேட்டு அதன்படியே வாழ்ந்துட்டானாக்கா அவனை மாதிரி ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாது. அல்லேலூயா, ஆமேன். ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. நம்ம அதுக்கு வாஞ்சிக்கணும். அவர் எப்பவுமே அப்படி இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் வேதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இருந்து வாஞ்சை இருந்து கர்த்தர் ஹெல்ப் கேட்டால் தான் கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆவியானவர். விருப்பமே இல்லாமல் வாஞ்சையே இல்லாமல் நம்ம வந்து கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சாக்கா அது நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா, இல்லைங்களா? கர்த்தர் செய்ய வேண்டியதை எப்பவுமே செய்வார். அது யாராலையும் தடை செய்ய முடியாது. நம்ம சைடு செய்ய வேண்டியதை நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 18 வசனங்கள் வரையும் நம்ம தியானிச்சிருக்கோம். அதில் வந்து முதல் வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தகணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனாலே சாரமாக்கப்படும். விலையை கொட்டப்படுவதற்கும் மனுஷராலே மிதிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே நம்ம 18 வரலையும் இதை பார்த்தோம். கடைசியில் 18 வந்து வானமும் பூமியும் அழிந்தாலும் இதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட என்ன ஆகாது, ஒழிந்து போகாது, நிறைவேறும் அப்படின்றத நம்ம மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஆவியானவர் நமக்கு தெளிவாக விளக்கத்தோட எளிமையாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? இதெல்லாம் தனித்தனியாக நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஆவியானவர் கண்டிப்பாக அவங்களோட பேசுவாங்க. அல்லேலூயா, ஆமேன். மத்தேயு 5:19 ஆவியானவர் வந்து இதில் வந்து எவ்வளோ 48 வசனம் இருக்குது. இந்த 48 வசனத்தையும் இந்த ஒரு வீடியோவில் ½ நம்மளால் பேச முடியுமா, தியானிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆவியானவர் கையில் என்ன அப்படி ஒப்பு கொடுத்துட்றேன் நான். ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி வழி நடத்துகிறாங்களோ அப்படி நம்ம செய்யலாம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 5:19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்று ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்திற்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரன் வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனி என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பன். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாகில் அங்கே தானே உன் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
அப்படி நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாமே இது பல முறை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கணக்கே இல்லாத முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் வந்து கூடுமான வரலையும் நான் அப்படியே உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்லி படிக்காமலே அதை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நேரம் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் படிங்க, நான் அப்படியே வசனத்தை உங்ககிட்ட நான் சொல்லி ஆவியானவர் நம்மளோட பேசுகிறத நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல வந்து மத்தேயு 5:19 இந்த வசனங்கள் எல்லாம் இப்போ சொன்னார் இல்லையா, நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இதெல்லாம் 18 வரலையும் பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து ஒன்றை கூட மாற்றி பேசக்கூடாது. இந்த வேதத்தில் இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல வந்து எதையுமே கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இதில் உள்ளதை உள்ளபடியே என்ன பண்ணணும், அது ஜனங்களுக்கு சொல்லணும், அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புவதை நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து நடக்காமல் இருந்தால் பரலோகம் போக முடியும். ஆனால் பரலோகத்தில் எல்லாருக்கும் சின்னவனாக இருப்பான் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில் அவங்க வந்து பெரிய ஒரு ஊழியக்காராக இருக்கலாம், மதிக்கத்தக்க உலகம் அறிகிற ஒரு ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை உலகம் அறிய இல்லைனாலும் சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் முன்னாடி இல்லையா பார்க்குறவங்களுக்கு மதிப்பாக பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவங்க வந்து சின்னவங்களாக இருப்பாங்க, எல்லாரோட சின்னவங்களாக இருப்பாங்க. இந்த பூமியில் யாருன்னே தெரியாமல் ஒரு சாதாரண விசுவாசிக்கு முன்னாடி கூட பரலோகத்தில் அவங்க சின்னவங்களாக இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ ஒரு ஊழியர்கள், ஒரு சுவிசேஷகர், ஒரு தீர்க்கதரிசி, பொதுவாக ஒரு விசுவாசி, பொதுவாக ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சத்தியத்தை பேசும்போது இதில் ஆவியானவர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எழுதியிருக்காங்களோ அதில் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அது எப்படி நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்களோ அதை அப்படியே ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அதைப்படி நடக்கணும் அப்படின்னு ஆவியானவர் விருப்பப்படுறாங்க. அப்படி வந்து சொல்லலை, அதில் கூட்டுறாங்க குறைக்கிறாங்க அப்படின்னாலும் அதில் வந்து தேவன் தடை பண்ணலைன்றது தெரியுதுங்க. அப்படி விட்டுறாங்க. கூட்டி சொன்னாலும் குறைச்சி சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை செய்ய சொல்லி விடுறாங்க. இதுக்கு பிரதிபலன் எங்கே கிடைக்குதுன்னா பரலோகத்தில் கிடைக்குது. எவ்வளோ பேருக்கு புரியுது சொல்கிறது? கவனமாக கேளுங்க. ஆவியானவர் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. கூட்டினாலும் குறைச்சாலும் தேவன் ஊழியத்தை எடுக்கிறதுல விட்டுறாங்க ஊழியம் செய்ய. ஏன்னா ஆத்துமாக்களுக்காக. இதனுடைய பிரதிபலன் எங்கே கிடைக்குது அப்படின்னா பரலோகத்தில் கிடைக்குது. அல்லேலூயா, ஆமென். இது வந்து நல்ல ஒரு உதாரணம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது வந்து யோவான் ஸ்நானனுக்கு கூட இது மாதிரி ஒரு காரியம் நடக்கும். அது ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். யோவான் ஸ்நானனை பற்றி வரும்போது 11ஆம் அதிகாரத்தில் வருது மத்தேயுவில். அதை நம்ம தியானிக்கும் போது டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, தீர்க்கதரிசியிலே யோவான் ஸ்நானனை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் எவன் சின்னவனாக இருக்கிறானோ அவனை விட சின்னவனாக யார் இருப்பாரா? யோவான் ஸ்நானன் இருப்பாராம். அது ஏன் அப்படின்றத தெளிவான விளக்கத்தை நம்ம வந்து அதை தியானிக்கும் போது இதுக்கு ஒப்பிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. உதாரணத்துக்கு அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22:18-19 நீங்கள் தயவு செஞ்சு போய் படிங்க. அதில் வந்து இதில் வந்து ஒருத்தன் கூட்டினாலும் குறைச்சாலும் இந்த வேதத்தில் இருக்கிற வாதையை கூட்டுவேன்,
குறைத்தாக்கா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு பேசினாக்கா என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன், இந்த வேதத்தில் இருக்கிற வாதையை அவன் மேலே கூட்டுவேன். ரெண்டாவது, இந்த சத்தியத்தில் இருக்கிற சத்தியத்தை குறைச்சி பேசினாக்கா அவனுடைய பங்கு பரலோகத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லையா? ஆமாம், இதுதான் சின்னவன் ஆகுறது. இங்கே என்ன நம்ம கட்டுறோமோ அது பரலோகத்தினுடைய பிரதிபலன், அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ ஆவியானவரோட பாதத்தில் உட்காந்து இது அவர் தான் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட உட்காந்து அப்பா இதனுடைய விளக்கம் என்ன, எனக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நமக்குன்னு படிக்கணும் வேதத்தை சத்தியத்தை. நமக்கு படிக்கிற எனக்கு ஆவியானவர் என்ன சொல்லி தராங்க அப்படின்னு படிக்கணும். அதை நான் கற்றுக்குன்னு அந்த அனுபவத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்மளால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஜனங்களை ஆத்துமா வந்து கர்த்தரை அறிஞ்சிப்பாங்க. அவங்க போய் ஆத்ம தாகத்தோட மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. இப்போ போய் சுவிசேஷம் சொல்லணும் ஆத்ம தாகத்தோட. ரட்சிக்கப்படுறவங்களை கர்த்தர் சபையில் சேர்ப்பார். இனி வரும் நாட்களில் இந்த வேதத்தின்படி கண்டிப்பாக எழுப்புதல் வரும். அல்லேலூயா, ஆமென். கண்டிப்பாக அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த இந்த வேதத்தின்படி கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில் சேர்த்தார் என்ற வசனம் நம்ம வாழ்கிற இனி வரும் கடைசி நாட்களில் இது நடக்கும். அல்லேலூயா. நம்ம வந்து சுவிசேஷம் ஆத்ம தாகத்தோடு போய் சொல்லணும். பேருக்காக, புகழுக்காக, ஊழியர்களுக்காக, மற்றவங்களுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சாக்கா அடிதான் வாங்கின்னு வரணும், தைரியம் இருக்காது. எவ்வளோ பேருக்கு புரியுது சொல்கிறது? ஆத்ம தாகத்தோட ஆவியானவர் வழி நடத்துதலோட சுவிசேஷம் சொல்ல போனாதான் கர்த்தர் கிரியை செய்வாங்க. சபையை தேடி ஆத்துமாக்கள் ஓடி வரும். சபை எங்கே இருக்கு? இவங்க அந்த சத்தியம் சொன்னாங்க, அது எனக்கு கர்த்தர் பேசினார் அப்படின்னு சபை எங்கே இருக்குன்னு தேடின்னு ஓடும் ஆத்துமா. இப்போ கர்த்தர் வந்து எந்த சபையில் அந்த ஆத்துமா இருக்கணுமோ அங்கே நேராக வழி நடத்துவாங்க. இதுதான் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை வந்து இனி ஒரு நாட்களில் நம்ம பார்ப்போம். ஆவியானோர் துணையோட சுவிசேஷம் சொல்ல போனாக்கா நமக்கு யார்கிட்ட தைரியத்தோட என்ன பேசணுன்றதை நம்ம பேசுவோம். அந்த நேரத்தில் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட யாராலையும் தொட முடியாது. தெய்வ அனுமதியோடு தான் நம்மளோட ஒருத்தவங்க வந்து பேச முடியும். நம்மளை பார்க்குற பயம் இருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்க. நான் சொல்லுவேன், இது இயேசுதான் தெய்வம், மெய்யான ஒரே தெய்வன். அவர் மெய்யான தேவன். இனி விசுவாசித்தான் உனக்கு சொர்க்கம், இல்லைன்னா நரகம். நம்பாட்டி போங்க. இதுதான் சுவிசேஷம். இப்படி தான் கர்த்தர் சொன்னார். யார்கிட்டையும் போய் சாப்பாடு கொடுத்து காசை கொடுத்து சபைக்கு வாங்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது சொல்லவும் கூட அது தப்பு. உண்மையாக சாப்பாடு இல்லையா கொடுங்க, உண்மையாக காசு இல்லையா கொடுங்க, உண்மையாக துணி இல்லையா கொடுங்க. ஹெல்ப் பண்ண தான் சொன்னாரே தவிர ஹெல்ப் பண்ணிட்டு சபையில் வந்து செய்யணும்னு வேதம் சொல்லலை. அந்த ஆத்துமா கணக்கு நமக்கு வராது, அந்த பலன் நம்ம பேரில் வராது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாக்களும் விலையேறப்பெற்ற விலை மதிப்பு இல்லாதது ஒரு ஆத்துமா தாகத்தோட. ஒரு ஆத்துமா நரகம் போகக்கூடாது. அப்படின்ற நரகம் வந்து நம்ம விரோதிகளுக்கு கூட, சத்துருக்களுக்கு கூட இந்த நரகம் கிடைக்கக்கூடாது. அதை மாதிரி கொடுமையான ஒரு இடத்துக்கு தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஒருத்தரும் போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆவியும் தேவனுடைய தீபம், அவருடைய சுவாசம்தான் அந்த உருவாக்கப்பட்ட ஆதாம் அவருடைய சுவாசத்தை ஊதும் போது தான் அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி தேவனுடைய மூச்சு.
அதனால தான் உலகம் முழுதும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படலைன்னா கூட அவங்களுக்கு இது சரி, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு தெரியறதுக்கு காரணம் தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அந்த ஆத்மா நரகம் போகக்கூடாதுன்ற பாரத்தோட நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது கர்த்தர் கிரியை செஞ்சு அவங்கள சபையில் ரட்சிக்கப்பட வச்சு சபையில் சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன் இது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளே ஏமாந்துடக்கூடாது. ஆவியான ஒரு துணையோட வேதத்தை வாசித்து நமக்காக, நான் திரும்ப சொல்கிறேன், படிக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், நான் எப்படி நடக்கணும், என்னுடைய குறை என்ன, என்னுடைய நிறைவு என்ன, நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு வேதத்தில் வாஞ்சைய தனக்குன்னு படிக்கணும். அதை தான் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக உபதேசிக்க மட்டும் நம்ம வேதத்தை வாசிக்கக்கூடாது. அதனால் நம்ம கற்றுக்க முடியாது, நம்ம கர்த்தர் கிறிஸ்துவமாக வாழ முடியாது. அல்லேலூயா. ஆமென். இதை தான் ஆவியானவர் சொல்கிறாங்க. ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இதில் கூட்டி குறைச்சி சொன்னாக்கா பரலோகத்தில் நமக்கு எல்லாரோட சின்னவன் அப்படின்னா நமக்குரிய பங்கு நமக்கு கிடைக்காத போயிடும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க இல்லையா? அப்போ நிரந்தரமாக யுகமாக நமக்கு ராஜாவோட அந்தஸ்து, மகிமை நமக்கு கிடைக்க போகுதுன்னா அதை நம்ம விடக்கூடாது இல்லை? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் தேவன் நமக்கு. அதுக்கு நம்ம கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது அப்படின்னா ஆவியானவர் துணையோட வேதத்தை வாசிக்கணும், நமக்காக வாசிக்கணும், நம்மளை அதை வாழணும், அதை மற்றவங்களுக்கு உபதேசமாக சொல்லணும். அது விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், சுவிசேஷர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், 5 விதமான ஊழியர்கள் யாராக இருந்தாலும் விசுவாசிகள் உட்பட நமக்காக நம்ம வேதத்தை வாசிக்கணும். படிக்கிற எனக்கு ஆவியானவர் என்ன சொல்லி தராங்க அப்படின்னு படிக்கணும். அதை நான் கற்றுக்குன்னு அந்த அனுபவத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்மளால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பங்கு நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம 20ஆம் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் நம்ம நீதி அதிகமாக இல்லைனாக்கா பரலோகம் போக முடியாதுன்றாரு. அல்லேலூயா. ஆமென். அவங்க என்ன இதனுடைய விளக்கம் அப்படின்னா, அவங்க கட்டளையை மாத்திரம் ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் அன்பை விட்டுட்டாங்க. கட்டளையை ஃபாலோ பண்ணணும், அதை அன்பாக ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ இஸ்ரேலெல்லாம் பாருங்கள், ஒரு 10 அடி மேலே நடக்க மாட்டாங்க. அந்த 10 அடி மேலே ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவனை போய் தூக்கி விடணுன்னா என்ன பண்ணிட்டோம்? இதை தான் கர்த்தர்கிட்ட செஞ்சாங்க. அவங்க ஓய்வு நாளில் எப்படி ஒரு குஷ்டரோகியை சரி பண்ணலாம், எப்படி ஒரு 18 வருஷமாக கூனியாக இருந்தவங்கள சரி பண்ணலாம். 18 வருஷமாக குனிஞ்சிட்டே இருந்தாங்களே பாவம், ஒரு விடுதலை கிடைக்குதே அப்படின்ற சந்தோஷம் இல்லாமல் அவங்க கட்டளையை பார்த்தாங்க, அன்பை விட்டுட்டாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, கட்டளையும் ஃபாலோ பண்ணணும், அன்பையும் விடக்கூடாது. ஏன்னா இந்த தேவன் மனிதர்கள் மேலே உள்ள அன்பினால தான் தேவன் கட்டளையை கொடுத்தாருன்றத பரிசேயர் சதுசேயர் விட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. நம்ம மேலே உள்ள அன்புனால தான் கட்டளை கற்பனை அப்படின்னு தெரிஞ்சு அன்போட கட்டளையை கற்பனையை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. ஆமென். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான் இருப்பான் என்பதும் பூர்வத்தில் சொல்ல இருந்தது. அதாவது நியாய பிரமாணத்தில் மோசைக்கிட்ட சொன்னாங்க கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நான் அப்படியே படிச்சுட்டு போயிடுறேன், நம்மளுக்கு டைம் இல்லாததுனால. கொலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா 10 கட்டளையில். ஆனால் என்ன சொல்கிறாரு, தன் சகோதரனை காரணமே இல்லாமல் கோச்சிக்கிறவன்.
இங்கே வந்து சகோதரன் அப்படின்னாக்கா கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் அது மட்டும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் இல்லையா? அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு கூட காரணம் இல்லாமல் நம்ம அவங்க மனசை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டு தெய்வ சமூகத்துக்கு போய் காணிக்கை செலுத்தும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உணர்த்துவாங்க. நம்ம பேசுனது, நம்ம செய்த செயல், நம்ம இப்படி சொன்னது அவங்க மனசு வந்து காயப்பட்டிருக்கு, நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் சொல்லும் போது காணிக்கை அங்கேயே வச்சுட்டு உங்களால் யாருக்கு அந்த மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ, நீங்கள் வேதத்தை தெளிவாக பாருங்கள், அவங்க வந்து சொல்கிறதில்ல, உங்களுக்கே அதை ஆவியானவர் உணர்த்துவாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது, அதை மாதிரியெல்லாம் காரியம் நமக்கு வருது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது யாராக இருந்தாலும் போயிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும். இதில் இன்னொன்று வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கே அது தெரியாது கூட இருக்கலாம். நம்மளால் அவங்களுக்கு வேதனை, அவங்க கஷ்டப்பட்டது வேதனைப்பட்டது அவங்க அதை நினைக்காம கூட இருக்கலாம், அதை அவங்க யோசிக்காமல் கூட இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உன்னோட கர்த்தர் பேசும்போது நீ போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு சரியாகணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கேட்கணும், தெரியாமல் இருந்தாலும்ப்பா நான் அப்படி சொல்லிட்டேன்ப்பா, நான் மனசு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லலாம். இல்லை உண்மையாகவே அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சால் போய் நேராக சொல்லலாம். அப்படி நீ சமாதானமாகாமல் வந்து நீ காணிக்கை செலுத்தினா அந்த காணிக்கை ஏற்கப்படாது. அப்படின்னா இந்த இடத்துல காணிக்கைன்றது வந்து காயின் ஆபேல் கொடுத்த காணிக்கையை பற்றி அப்படி கிடையாது. இந்த காணிக்கைன்றது இங்கே ஜபத்தை குறிக்கும். புரியுதுங்களா? அங்கே கொடுத்தது வந்து நிஜமாகவே காணிக்கை. அது வந்து தேவனுக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை தசம பாகம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு, நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அதாவது என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய பணம் இல்லை, நான் என்ன நம்பலை, உங்களையே நான் நம்பியிருக்கேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் நம்ம வந்து தசம பாகம், காணிக்கை, பொருத்தன காணிக்கை, சோத்திர காணிக்கை இதெல்லாம் கொடுக்க காரணம் என்னன்னா, நான் உங்களையே சார்ந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கொடுக்குறது இல்லைங்களா? அதை தான் காயின் செய்ய மறந்துட்டான், தவறிட்டான் இல்லையே? விதை நெல் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத கொடுத்தான் இல்லையா? ஏன்னா அவனை தான் வந்து அந்த பயிர் விதையும் அவனையும் பார்த்தானே தவிர அதை கொடுத்தவர் அவர் தான், அவரை தான் நம்ம சார்ந்திருக்கணும்னு அவன் நினைக்கிறத தவறிட்டான். அங்கே வந்து நிஜமாகவே காணிக்கை குறிக்கிறது. இங்கே வந்து காணிக்கையை வந்து குறிக்கிறது என்ன, பலிப்பிடத்தில் காணிக்கை வச்சுட்டு போய் சமாதானம் பண்ணிட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஜபத்தை குறிக்கும். இந்த இடத்துல காணிக்கை வந்து ஜபம். நம்முடைய ஜபம் பரலோகத்தில் ஏற்கப்படாது. இன்னும் அப்படியே கீழே பார்த்தாக்கா 25 வந்து உன் எதிராளி உன்னை நியாயபதியிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நியாயபதி உன்னை சேவகத்திலே ஒப்புக்கொடாமலும் சிறைச்சாலையில் போடாதபடி என்ன பண்ணு, போயிட்டு அவங்ககிட்ட நீ ஒப்புரவாகிடு அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஏசப்பாவே சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் எதிராளி யார் அப்படின்னா, ஒரு பாயிண்டில் பார்த்தாக்கா நம்ம பேசி நம்ம செய்கை யாருக்கு மற்றவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்து அவங்க கர்த்தருக்கு வந்து ஐயோ இவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி வந்து வேதனைப்படும் போது அதையும் கர்த்தர் பார்ப்பார். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது, இல்லை அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா பிசாசு விட மாட்டான், எதிராளியான பிசாசு விட மாட்டான். அவன் போய் குறை சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து குறை சொல்கிறவன் தான், அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் அவன் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு
கர்த்தர்கிட்ட வந்து குறை சொல்லுவான். அவன் இப்படி செஞ்சுருக்கிறான், அவன் ஜெபத்தை நீங்கள் எப்படி கேட்கலாம், நீங்கள் நீதி உள்ள தேவனாச்சு, என்ன மாத்திரம் என்ன பண்ணீங்க, நீங்கள் நிரந்தரமாக மகிமையிலேருந்து என்னை துரத்திட்டீங்கல்ல, பிசாசாக்கிட்டீங்கல்ல, அவனுக்கு மட்டும் நீங்கள் எப்படி ஜெபத்தை கேட்கலான்னு என்ன பண்ணுவான், குற்றப்படுத்துவான். அதனால் என்ன பண்ணணும், அந்த எதிராளிக்கு நம்ம இடம் கொடுக்காம கர்த்தர் நம்மளோட பேசும்போது உடனே என்ன பண்ணணும், நம்ம யாராக இருக்கட்டும், அவங்க சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம கூட ஊழிய செய்கிற வேலைக்காரங்களாக கூட இருக்கட்டும், கர்த்தர் உணர்த்தும் போது நம்ம இப்படி அவங்கள சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு பர்டிகுலராக நமக்கு ஒரு உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுவாங்களே, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சாரி கேட்குறது தப்பு இல்லை, சாரி கேட்டு சரி பண்ணிக்கோன்றார் கர்த்தர் இல்லையா. அதேவுடைய பிள்ளைகள் வந்து அப்படி சாரி கேட்கும் போது அவங்க உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், நம்ம தப்பு செஞ்சுட்டு ஒருத்தங்கிட்ட போய் சாரி கேட்கும் போது ஐயோ என்ன நினச்சிக்குவாங்களோ நம்மளை அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம தப்பு செஞ்சுட்டு ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவங்க மேலே உள்ள மரியாதை அதிகமாகும், அன்பு அதிகமாகும். சரி இது ஒரு நம்மளே நினைக்கல, இது பெருசாக இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்களேன்ற ஒரு நம்ம மேலே ஒரு அளவில்லாத நம்பிக்கை வளரும், அன்பு வளரும், மரியாதை அதிகமாகும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், ஐயோ நீ ஒரு பெரிய ஆள், அவங்க சின்ன ஆள், அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறிய அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை மன்னிப்பு கேட்க விடாமல் தடை பண்ணுவான். மன்னிப்பு கேட்காத வச்சு நம்மளுக்கு பெருமை வர வச்சு, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ போய் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை கொடுத்து மன்னிப்பு கேட்காத வச்சு அவங்க கூட நரகத்தில் போடணும். அதை தான் அவன் திட்டம், வஞ்சனை. அந்த வஞ்சனைக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ உடனே போய் என்ன பண்ணணும், யார்கிட்ட கர்த்தர் உணர்த்துறாங்களோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உணர்வே இல்லை, நம்ம செய்து சரி தப்புன்னு உணர்வு இல்லைன்னா நமக்குள்ள அபிஷேகம் இல்லை, நமக்குள்ள ஆவியானவர் வழிநடத்துதல் இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. அது ரொம்ப பரிதாபம். தேவனுடைய பிள்ளைகள், நான் தான் சொல்கிறேனே, அவங்க வந்து விசுவாசியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கட்டும், ஆவியானவர் இல்லைன்னா இல்லாமல் அந்த ஒரு வாழ்கிறது கிறிஸ்துவங்கன்றது வந்து பரிதாப விஷயம். அல்லேலூயா, ஆமே. நமக்கு வந்து ஆவியானவர் உணர்த்தும் போது கட்டாயம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், போய் ஒரு சாரி கேட்டு சரி செஞ்சு பிசாசை வந்து அவனுடைய தந்திரத்தை அழித்து அவனை வெக்கப்படுற வைக்கிறத விட பெரிய மகிமை நமக்கு என்ன, கர்த்தர் தோக்கடிச்சிட்டாரு. நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்ம திரும்ப அவனை ஜெயிக்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிசாசு தந்திரத்துக்கு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆதாம் ஏவாள் போல் அவங்களுக்கு பாவம் சத்தியம் தெரியல, வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நமக்கு இவ்வளோ மகிமையான சத்தியத்தை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சு அவன் தந்திரத்துக்கு நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டா நம்மளோட பரிதாபமானவங்க யாராவது இருக்க முடியுமா? அல்லேலூயா, ஆமே. இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள, அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், விசுவாசி ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை சொந்தம் பந்தம் பக்கத்து தேவநாம தூசிக்கப்படுற மாதிரி அக்கம் பக்கம் இருந்திருந்தால் கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு சமாதானமாகுங்க. அதனால் தேவனுடைய நாம மகிமைப்படும் இல்லையா. ஓ கிறிஸ்துவங்க இவங்க அப்படி செஞ்சாங்க, வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்ட்டு தேவனுடைய நாம மகிமைப்படக்கூட. ரட்சிக்கப்படாதவங்களுக்கிட்ட கூட நீங்கள் போயிட்டு அப்படியே சமாதானமாகலாம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு போய் சமாதானமாகும் போது அங்கே என்ன ஆகும், ஒரு ஐக்கியம் வரும், உறவு வரும், சந்தோஷமாக வரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசமாக இருக்கிறது, ஒரு மனமாக இருக்கிறது எவ்வளோ இன்பம் சந்தோஷம் தெரியுமாங்க. அல்லேலூயா, ஆமே. நம்ம தூர இருந்தாலும், பார்க்க முடியாமல் பேச முடியாமல் இருந்தாலும் இருதயத்துக்குள்ளே நம்ம அவங்களோட சமாதானத்தில் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அந்த எதிராளி போய் சொல்லி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நம்ம வந்து மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஜெயிலில் போட வேண்டியிருக்கும், ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஜெயிலில் 10 நாளாக இருக்கலாம், 10 மாதமாக இருக்கலாம், இல்லை ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், இல்லை வந்து மரண தண்டனை கூட இருக்கலாம். அவங்க செய்கையின் பலனுக்குரியது.
அல்லேலூயா. அதனால் சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்குள்ளேயோ தாய் தகப்பனுக்குள்ளேயோ என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ ஊழியர்களுக்குள்ளேயோ விசுவாசிகளுக்குள்ளேயோ எதுவாக கசப்பாக இருந்தாலும் தயவு செஞ்சு பிசாசு பேச்சை கேட்காம, ஐயோ நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ போய் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பிசாசு சொல்கிறான். அவனை எதிர்த்து என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால் அவனை விரட்டி என்ன பண்ணணும்? துரத்திட்டு என்ன பண்ணணும்? போயிட்டு அதை நீங்கள் சரி பண்ணுங்க. பிசாசு வஞ்சனைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். அதை நீங்கள் இப்படி செய்யும்போது கர்த்தர் அதை சந்தோஷமாக நம்மளை என்ன பண்ணுறாங்க? நம்ம ஜெபத்தை அங்கீகரித்து நம்ம சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்போம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த மாதிரி தண்டனையெல்லாம் கிடைக்கும். கொலை செஞ்சால் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த கேட்ட தண்டனையை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அங்கே மன்னிப்பு கிடையாது, நியாய தீர்ப்பில் மன்னிப்பு கிடையாது, இரக்கம் கிடையாது, கிருபை கிடையாது. ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஒரு நூல் அளவு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பட்சபாதம் இல்லாமல் நீதி செய்கிற தேவன். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கொலைன்னா நம்ம போயிட்டு ஒருத்தனை கத்தி எடுத்துகிட்டு போய் கொலையை பண்ண போகிறோம் இல்லை. காரணம் இல்லாமல் ஒருத்தர் மனசு காயப்படுத்தினாலே கொலை பண்ணுறதுக்கு சமம். அதுக்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பாரு. நம்முடைய பங்கு போகும். அல்லேலூயா, ஆமென். பிசாசு பேச்சு கேட்காதீங்க. அவனை எந்த விதத்துலையும் அவனுடைய எந்த இடத்துலலாம் கசப்பு வர்ற மாதிரி பேசுகிறானோ அது பிசாசு. எந்த இடத்துலாம் சமாதானம் உடையதோ அது பிசாசு. எந்த இடத்துல ஒருமனம் உடையதோ அது பிசாசு. எந்த இடத்துல அது யார் பெரிய பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கை நம்ம மேலே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க யார் தப்பான உபதேசத்தை சொல்கிறாங்களோ, ஒற்றுமையாக இல்லாமல் பிரிக்க பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பிசாசுக்குரியவங்க. எச்சரிக்கையாக இருங்க தேவனுடைய பிள்ளைகள். அதை நம்ம கண்டறியணும். பிசாசு பேசுகிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? அவங்கள கண்டித்து அவங்களுக்கு சரி பண்ணணும். இப்படி நீ பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் விரோதிக்கக்கூடாது, பிரியிற மாதிரி பேசக்கூடாது, வேற்றுமையாக இருக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? கண்டித்து அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தணும். அல்லேலூயா, ஆமென். இவ்வளோ தான் நம்மளால் தியானிக்க முடியுது இந்த ஒரு வீடியோவில். அடுத்த வேத தியானத்தில் கர்த்தர் நம்ம 19 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 26வது வசனம் வரலையுமே இவ்வளோ நம்மளுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே 1/2 ஹவரில் பேச முடியல. அதில் நம்ம அடுத்த பாகத்தில் அடுத்த பாட்டில் ஆவியானவர் நமக்கு 27லிருந்து எத்தனை வசனங்களோட கர்த்தர் நம்மளோட பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்கலாம். அல்லேலூயா, ஆமென். சத்திய வேதம் என்றது நம்முடைய உயிர் நாடி, நம்ம உடம்புல ஒரு ரத்தம் மூச்சு. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வேதத்தை வாசித்து நம்ம அதன்படி நடந்து மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது அவங்க ஆவியானவர் கிரியை செய்வாங்க. கர்த்தருக்குள்ளவும் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். ரட்சிக்கப்படாதவங்களும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நாம் திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து செலிப்ரேஷன் பரலோகத்தில் நடக்க போகுது. அதை ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா எப்போ நம்மோட இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு நாளும் மறக்காதீங்க. எப்போ சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரையிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை எங்கே